ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு மாருதி சுசுகி ஆல்டோ காரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த காரை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து 4th ஓனர்ல இருக்குது. அதுபோக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி நல்ல சில் கூலிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 நியூ டயர்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுபோக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. இது போக இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாருதி சுசுகி ஆல்டோவில் வந்து ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட், அதாவது பேஸ் வேரியண்ட். ஓகேங்களா? அதாவது பவர் ஸ்டீரிங் வர்றதில் ஒரு பேஸ் வேரியண்ட். ஓகேவா? ஏன்னா இதையும் தாண்டி பேஸ் வேரியன்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். அதில் வந்து பவர் ஸ்டீரிங் வராது. பட் இதில் வந்து பவர் ஸ்டீரிங் வரும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த காருடைய வியூ பார்க்குறீங்க. இதோடைய எக்ஸ்டீரியர் வந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து ராதாபுரம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த காருக்கு வந்து ஓனர் கட்டின ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ 2006 மாடல், 4th ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கட்டின ப்ரைஸ் வந்து 1,19,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. அதாவது 1,19,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நெகோஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த காருக்கு வந்து இந்த காருடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் தாராளமாக நெகோஷியேட் பண்ணி 1,00,000க்கும் கம்மியாகவே நீங்கள் வந்து கொண்டு வரலாம். மேபி வந்து கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1,00,000 கம்மியாட்டு நீங்கள் வந்து தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 90,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். மேபி அவங்க கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?